தண்டபாணி தேசிகர் உரை. மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, குருவே போற்றி, திருவே போற்றி. இம்மந்திரத்தில் செப்பு என்ற சொல் செம்மை நிறத்தை குறிக்கிறது. செப்புரு கமலங்கள் என்பது செந்தாமரையை குறிக்கிறது. அங்கே மடத்தூரில் எனக்கு திருவாசகம் திருவம்பாவை சொற்பொழிவு 1 மணி நேரம். பதிஞ்சு நம்ம போட்டுக்கலாம். செப்பு என்பதற்கு சிமிழ் என்று பொருள் சொல்வாரும் உண்டு. கமலங்கள் மலரும் என்று சொன்னதுனால நீர்வளம் மிக்கது என்று அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்து தேவாரம் படிக்கும்போது பயன்படுத்தணும். தேவாரத்துக்கு நம்ம விளக்கம் சொல்லும்போது இதை அப்படியே பயன்படுத்தி பழகணும். தேவாரத்தில் உரை இருக்கிறதையே நம்ம எழுதப்பட்ட காலத்திலிருந்தே சொல்லி வந்துட்டோம். புதுசாக எதுவுமே சொல்லாமல் திருவாசகத்துக்கு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறதில்ல? அப்போ மாணிக்கவாசகருக்கு காட்டின இறைவன் ஞானசம்பந்தருக்கு காட்டலையா? அது ஏன் சைவத்தில் இந்த ஓரவஞ்சனன்னு எனக்கு தெரியலை. புரியுதா உங்களுக்கு? திருவாசகத்துக்கு பொருள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. திருவாசகத்திலே திருவம்பாவைக்கு சொல்கிற அளவுக்கு, நீத்தல் விண்ணப்பத்துக்கு சொல்கிற அளவுக்கு கண்டபத்து இதுக்கு சொல்கிறதில்ல. இதெல்லாம் சைவர்கள் நம்முடைய சோம்பேறித்தனத்துக்கு அடையாளமே தவிர வேறு எதுக்கும் அடையாளம் கிடையாது. எதற்கான அடையாளம்? சோம்பேறித்தனத்துக்கான அடையாளம், அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து நம்ம அதை அனுபவிக்க. நீங்கள் வேணால் நல்லா இப்போ நீங்கள் திருமுறை பேசும்போது தான் உங்களுக்கு தெரியும். நம்ம வகுப்பு கேட்டதனுடைய பலன் எப்போ தெரியும்னா, நான் வகுப்படுத்த பலன் நான் பேசும்போது தெரியும். நீங்கள் வகுப்பு கேட்ட பலன் நீங்கள் பேசும்போது தெரியும். அது எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அது உங்களுடைய வருடக்கணக்கான உழைப்பு. 8 மணி நேரம் பேசுகிறதுக்கு 8 வருஷம் வேலை செய்கிறீங்க. எல்லாரும் அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதான் அதில் விஷயம். ஆமாம். கமலங்கள் வயலும் மலரும் என்பது நீர்வளத்தை குறித்தது. சிலர் இதை அகத்தாமரையாகவும் சொல்லுவார்கள். திருப்பெருந்துறையில் வயல் முழுவதும் தாமரை மலர்ந்து சிவபெருமானுடைய திருவடியை ஞாபகப்படுத்தி திருப்பெருந்துறையே சிவமாக காட்சியளித்தது என்றும் சொல்லலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அணங்கு அம்மை, அம்மையோடு சொல்வதை நித்திய கல்யாண சுந்தரர் என்று கொள்ள வேண்டும். திருப்பெருந்துறை சிவபெருமானே என்பது உயிர்கள் வழிபட எழுந்தருளிய எளிவந்த கருணையை காட்டுகிறது. அடுத்தது இப்பிறப்பு. இந்த பிறவியிலேயே எனக்கு எல்லாவற்றையும் நீக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். அதான் இப்பிறப்புங்கிறார். குற்றங்களை, அதாவது அழுக்குகளை நீக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஏன் இப்பிறப்பு? உரையாசிரியர் அழகாக சொல்கிறாரு. எத்தனையோ பிறவிகள் நான் எடுத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் குருவாக வந்தது எந்த பிறவியில் தான்? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எனக்கு குருவாக வந்தது இந்த பிறவியில் தான். அதனால் எனக்கு இந்த பிறப்பிலேயே என்னுடைய பிறப்பை முடிவுக்கு கொண்டு வாங்க, என்னுடைய மலங்களை நீக்குங்க. யமை என்றது எல்லா உயிர்களுக்காகவும் வேண்டினார். சாமி டீ குடித்தாங்களா? சாமி இப்போ தான் வந்திருக்கிறார். சாமி டீ சாப்பிடுங்க சாமி.
சாமி கவனி, டீ சாப்பிடுங்க. ஆ பார்த்தீங்களா, நீங்கள் பாடம் கேட்டுட்டு இருந்தாலும் என்னுடைய கவனம் எப்படி இருக்கு பாருங்கள். பப்பு அப்படின்னா பரப்புன்னு அர்த்தம். அமைதி இல்லாமல் பரபரத்தல். சைவ பணியில் அமைதி இல்லாத பரபரப்பு நிலை கூடாது. எப்போ பரபரப்பு வரும்னா எதிர்பார்ப்பு இருக்கும்போது வரும். ஒரு வியாபாரிகிட்ட பதட்டம் இருக்கும், ஏன்னா அவனுக்கு வருமானம் வரணும். ஒரு அரசியல்வாதி தேர்தல் நேரத்தில் பரபரப்பு இல்லாமல் இருப்பாரா? நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிடணும். எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துலலாம் பரபரப்பு இருக்கும். நானெல்லாம் எந்த நிலையிலையும் அசர்றதில்லை. என்ன காரணம்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எனக்கு யார் மட்டும் போதும்? இறைவன் போதும். இறைவன் மட்டும் போதும். இந்த திருமுறை சித்தாந்த வகுப்பில் நான் நீங்கள் எல்லோரும் கையெழுத்து போடுங்க, நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன்னா சொன்னேன். நான் தான் என்ன செய்கிறேன்னு, நான் தான் எனக்கு பதவி வேண்டாம்னு சொன்னேன். நான் பேப்பர் நீட்டினா நீங்கள் எல்லோரும் கையெழுத்து போடுவீங்க. ஆனால் நான் சொல்லலையே. ஏன்னா நான் தனியாக சந்திக்கணும். அதுதான் திறமை. என்ன சொல்கிறீங்க? நான் தனியாக சந்திக்கணும். அப்போ தான் எனக்குள்ள தவம் இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய பிரச்சனையை யாரை சந்திக்கணும்? நானே சந்திக்கணும். அப்போது ஒரு முக்கியமான இடத்துல நான் சொன்னேன், நான் மனித சக்தியை நம்பி இந்த வேலையை செய்யலை, இறைவனை நம்பி வேலை செய்கிறேன். பெரிய இடத்துல பேச ஒரு சூழ்நிலை ரொம்ப சொன்னேன். மிகப்பெரிய இடத்துல நான் இறைவனை நம்பி வேலை செய்கிறவன் அப்படின்னு. அதனால் அந்த பரபரப்பு வரக்கூடாது. பரபரப்பு எதிர்பார்ப்பு இருந்தால் தானே வரும். உங்களுக்கு இறைவன் மட்டும் போதும்னா என்னங்க எதிர்பார்ப்பு? உங்களுக்கு இறைவன் வர்றதை யாருங்க தடுக்கிறா? சட்டம் போட்டு தடுக்க முடியுமா? அல்லது கேட்டு போட்டு தடுக்க முடியுமா? அல்லது உங்கள் தவத்தை யாரும் தடுக்க முடியுமா? எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டாலும் உங்களை விட்டு யார் போக மாட்டா? வேறு எதுக்கு பதறீங்கன்னு தான், அதான் பப்பராங்கிறாரு. அமைதி இல்லாது பரபரத்தல், அதாவது பரபரப்பில் ஆழ்ந்து சிந்திக்க முடியாது. பரபரப்பில் ஆழ்ந்த சிந்தனை கிடைக்காது. ஒரு திருமண வீட்டில் நம்ம போகிறோம், நமக்கு பரபரப்பு இல்லை. நமக்கு ஒரே ஒரு பரபரப்பு தான். டிஃபனை போட்டானுன்னா தின்னுட்டு கிளம்பிடலாம், மதிய உணவை போட்டானுன்னா தின்னுட்டு கிளம்பிடலாம். அது ஒன்று தான் பரபரப்பு. ஆனால் பெண்ணுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு பரபரப்பு இருக்கும். பெண்ணுக்கு அப்பாவை விட, அந்த மாப்பிள்ளைக்கு அப்பாவை விட பெண்ணுக்கு அப்பாவுக்கு ஒரு பரபரப்பு இருக்கும். மாப்பிள்ளை திடீர்னு எனக்கு பொண்ணு பிடிக்கலம்பான், போதிய பணம் போதாதும்பான். எங்கள் ஏரியாலலாம் இது சர்வசாதாரணம். நகை போதாதும்பான், பொண்ணு அழகா இல்லைம்பான். எங்கள் ஏரியா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு பெரியவங்க சின்னவங்க யாருன்னு வேறுபாடே கிடையாது. கருப்பட்டி தான் அப்படிம்பாங்க, பொண்ணு கருப்புங்கிறதுக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா 99% அந்த கிளைமேட்டுக்கு எப்படி தான் இருப்பாங்க, கருப்பாக தான் இருப்பாங்க. கலராக பொண்ணெல்லாம் கிடைக்காது. அப்படி கிடைச்சதுன்னா அந்த திருமண பொண்ணு அப்பாவுக்கு யோகம், செலவு குறையும். போட்டி போடுவானுங்க, நான் கட்டுறேன் நீ கட்டுறேன்ட்டு. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, கல்யாண செலவு ஓன் செலவுன்னா கட்டி கண்ணிடுவார். இப்படி நிறைய கல்யாணம் நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊரில் ஒரு திமுக எம்எல்ஏ இருந்தார். கலைஞர் சட்டசபையில் அழகான எம்எல்ஏ. அவர் பேர் 6 அடி உயரமாக இருப்பார். செக்கச்செவேர் ராஜீவ்காந்தியை பார்த்த மாதிரி இருக்கும். அவர் பிள்ளைகள் எல்லாமே அப்படி தான் கல்யாணம் நடந்தது. அவருக்கு எந்த செலவுமே கிடையாது. அந்த எதுக்காக சொன்னோங்கிறதுக்கு வருவோம். அப்போ யாருக்கு பரபரப்பு இருக்கும்? அப்பாவுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ மாப்பிள்ளை அப்பாவுக்கு இருக்காது. அவன் ஹீரோ மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். ஏன்னா செலவெல்லாம் யார் தலையில் ஏற்றிடுவானுங்க, பொண்ணுக்கு அப்பாவில். அதனால தான் பெண்ணை கொடுத்தவன் கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படிம்பாங்க. கிராமங்களில் பொறுத்து போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது? அப்பாவுக்கு எதிர்பார்ப்பு. மாப்பிள்ளைக்கு அப்பா இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு. ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் இருந்ததுன்னா இன்னொரு கல்யாணம் நடத்த முடியாது. அப்போ நீங்கள் என்ன கற்றுக்கிடுங்க வாழ்க்கையில். எங்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் பரபரப்பு இருக்கும். இவ்வளோதான் விஷயம். வாழ்க்கை ரகசியம் இவ்வளவு தான். பரபரப்பு இருக்கும். அதான் ஆழ்ந்து உணர முடியாதுன்ட்டார். அதனால தான் வேகங்கெடுத்தாண்ட வேந்தன்னு சொன்னார். அது ஒரு முக்கியமான செய்தி. உணர்தல் என்பது தெளிதல் என்று பொருள். பப்பர வீட்டிலிருந்து உணரும். யார் ஒருவருக்கு பரபரப்பு இல்லையோ, எதிர்பார்ப்பு இல்லையோ, அவர் மட்டுமே என்ன செய்ய முடியும்? உணர முடியும். மற்றவர்கள் உணர முடியாது.
மற்றவர்கள் உணர முடியாது. அதாவது இந்த மகாபாரதத்தில் சொல்லுவாங்க, அந்த எடுக்கவோ கோர்க்கவோன்னு ஒரு தொடர் மகாபாரதத்தில் உண்டு. துரியோதனனும் யாரும் கர்ணனும் வந்து சொக்கட்டான் ஆடும்போது அவள் எந்திரிக்கிறா. அப்போ கையை நீட்டி கூப்பிடுற மாதிரி கூப்பிடும்போது மேகலையில் கைப்பட்டு அந்த முத்துக்கள் விழுந்துருது. அப்போ வந்து சராசரி மனிதனாக இருந்தால் அவனுடைய மனதில் ஒரு அழுக்கு வரும். ஆனால் மிக கெட்டவனாக இருந்தும் கூட யாருக்கு அந்த அழுக்கு வரல. அப்போ அவன் எடுக்கவோன்னு கேட்கல, கோர்க்கிறதுக்கு பரபரப்பு கூடாது. எடுக்கிறது யார் வேணாலும் எடுக்கலாம், கோர்க்கிறதுக்கு என்ன வேணும்? மனதில் பதட்டம் இல்லை, விகாரம் இல்லைன்னா தான் கோர்க்க முடியும். அதனால தான் அவன் எப்படி கேட்டான், எடுக்கவோ கோர்க்கவோன்னு கேட்டான். துரியோதனனுக்கு சூதாட தெரியாது, துரியோதனனுக்கு இந்த போல் கெட்ட எண்ணங்கள் கிடையாது. புரியுதா? நீங்கள் கெட்ட எண்ணங்கள் யாருக்கு வரும்னே சொல்ல முடியாது. நான் தான் சிம்பிளாக சொல்லிட்டேனே, சிவனை சமாளிச்சிடலாம், சிவன் அடியார்களை சமாளிக்க முடியாது. சிவபெருமானே இப்போவே வந்தாலும் சாமி தெரியாமல் செஞ்சிட்டோம்னா விட்டுருவார், அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். சிவனடியார்கள் எப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன வெடிகுண்டு வைப்பான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? மனிதர்கள் தானே சிவனடியார்கள், சீவன் புத்தர்களாக ஆயிட்டாங்க. இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? உணர்தல் என்பதற்கு தெளிதல் என்று பொருள். இந்த பப்பர என்பதோடு அந்த திருவருட்பயனில் உள்ள ஒரு மந்திரத்தை ஒப்பிட்டிருக்கிறாங்க. பால்கலன் மேல் இருக்கிற பூனை பாலை குடிக்காமல், ஆமாம், சுவரில் இருக்கிற கரப்பான் பூச்சியில் அதனுடைய கவனம் போகுது அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. கரப்பு நாடும் கடன்னு ஒரு மந்திரம் உண்டு. அதுபோல் இந்த பரபரப்பு இருப்பவர்களுக்கு விஷய ஞானம் வந்து கைகூடாது. பரபரப்பு போனால் தான் கைகூடும். இப்போ அர்ஜுனனுக்கு வந்து கீதை உபதேசம் எதனால் வருது? அவன்கிட்ட பரபரப்பு இருந்தது. அவங்ககிட்ட வந்து நீ தர்மத்தை காப்பாற்றணும், போரை செய்யினா அவன் பரபரப்பாகிறான். நான் இந்த போரின் மூலமாக என் உறவினர்களை கொல்வதா, எனக்கு இவர் வேணும்னே தேரை கொண்டு போய் வாத்தியார் கைத்தால் நிறுத்துறாரு கிருஷ்ணர். எனக்கு கற்றுக் கொடுத்த என் ஆசிரியரையே இந்த பதவிக்காக நான் கொல்வதா அப்படின்னு யார் பரபரப்பாகிறா? போரை செய்யின்னு சொல்லும்போது அவனுடைய வில் பரபரப்பில் என்ன செய்யுது? கை நெழுவி விழுது. அப்போ தான் அவர் கற்றுக் கொடுக்குறார், அர்ஜுனா நீ யாரையும் கொல்லவில்லை, கொல்வது யார் தான்? நான் தான். நீ வந்து அதர்மத்தை அழிக்கணும்னா அதர்மிகளை என்ன செய்து தான் ஆகணும்? அழித்து தான் ஆகணும். நீ உன்னுடைய கடமையை உணரு. அப்போ அந்த உபதேசம் எதுக்கு? நாங்கள் பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க, உபதேசம் எதுக்குன்னா அர்ஜுனனுடைய மனம் கூர்மையாகவில்லை, கூர்மையை இல்லாத ஒருவன் கடமை செய்ய முடியாது. அப்போ அவன் கிருஷ்ணர் அந்த உபதேசத்தை கொடுத்து எதை கூர்மைப்படுத்துகிறார்? மனதை கூர்மைப்படுத்துகிறார், ஷார்ப் பண்ணுறார். அதுக்கு பிறகு தான் அந்த தர்மத்தை என்ன செய்கிறான்? கையில் எடுக்கிறான், தர்மத்தை கையில் எடுக்கிறான். இப்போ என்னையெல்லாம் நம்ம மாணவர்களே நிறையா அறிவுரைகள்லாம் மணிக்கணக்கில் சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய தர்மத்தில் உறுதியாக இருக்கிறேன். புரியுதா? என்னுடைய தர்மத்தில் உறுதியாக இருக்கிறேன், ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறேன். யார் தவறு செய்தாலும் அதை பார்த்து கொண்டு நான் இருக்க மாட்டேன். அதனால் எனக்கு எத்தனை பதவி போனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு வந்து நம்ம நேர்மையாக வாழணும். குற்றங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? துணை அதில் எத்தனை பதவி போனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. அதெல்லாம் உறுதியாக இருக்கிறேன். இது அவங்க எங்கே வெறியாக ஊட்டப்பட்டது? நம்ம அந்த பகவத்கீதை படிக்கும்போது தமிழே எதை தான் அங்கே ஊட்டுது? தர்மங்களை தான் ஊட்டுது. திருவள்ளுவருக்கு என்ன வேலை? தர்மத்தை ஊட்டுறது தானே அவருடைய வேலை. அதை நாம் உள்வாங்கினா மட்டும்தான் நீங்கள் அதுபடி வாழ முடியும். எதுக்கு பயப்படணும்? ஆமாம், அதுக்காகத்தான் நீங்கள் அதில் உறுதியாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் தவறு செய்து கொண்டு இருப்பார்கள், அதை நீங்கள் பார்த்து கொண்டு உங்களுடைய பதவியை காப்பாற்றி கொண்டு இருக்கணும். அது போன்ற கோழைத்தனமான வாழ்க்கை வாழக்கூடாது. இறைவனே ஒரு நாள் நீங்கள் ஒரு செய்தியை மறந்துடக்கூடாது. அதாவது அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து விட்டதுன்னு சொன்னது யார்? ஏன் சொன்னான்னு கேட்டது யார்? அதே கிருஷ்ணர் தான் கேட்டார். கிருஷ்ணா நீ சொல்லிதானே நான் சொன்னேன் அப்படின்னாரு. நீ சொல்லுவையா என்று நான் ஆராய்ச்சி செய்தேன்கிறார் கிருஷ்ணர். நாம் இப்படி சொன்ன பிறகு தர்மன் சொல்லுகிறானா இல்லை மறுக்கிறானா என்று பார்க்க வேண்டும். கிருஷ்ணா நீ இப்படி சொல்லலாமா, ஒரு கடவுளாக இருக்கிறேன்னு இப்படி சொல்லலாமா என்று நீ கேட்பாய் என்று நான் எதிர்பார்த்தேன். நான் பொய் சொல்ல சொன்னால் நீ சொல்லிவிடுவாயான்னு யார் கேட்குறா? அதே கிருஷ்ணர் கேட்குறார். அவருக்கு வந்து அந்த பொய் சொன்னதுக்கு தண்டனை 1 நிமிடம் நரகத்துக்கு போகணும். அப்போ அவரை முதல்ல எங்கே கூப்பிட்டு போகிறாங்க?
நரகத்துக்கு அவருடைய உறவினர்களெல்லாம் ஒரு நரகத்தில் பார்க்குறாரு. அப்போ தான் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் கிருஷ்ணன் இந்த கேள்வியை கேட்குறாரு. நான் பொய் சொன்னால் நீ சொல்லிடுவியா? நீ நல்லவனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? நீ சொல்கிறங்கிறதுக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது. நம்ம நக்கீரன் தான். தர்மருக்கு குரு நம்ம நக்கீரன் தான். நெற்றிக்கண் திறப்பினும் அதுதான். அப்படி நீங்கள் வாழ்ந்தால் தான் சைவம் பண்ண முடியும். ஆமாம், சுந்தரருக்கே கண்ணை பிடுங்கினவர் நம்ம சாமி, மறந்துடாதீங்க. சுந்தரர் நண்பராக இருந்தும் கூட எதை பிடுங்கி விட்டார்? கண்ணை பிடுங்கினார். அதில் ரொம்ப உறுதியாக இருக்கணும், ரொம்ப கவனமாகவும் உறுதியாகவும் இருக்கணும். என்ன எழுதுனீங்க? அதில் சொல்கிறார் பாருங்க அழகா. அதாவது அவர்களுக்கு இறைவன் பற்றிய விஷயங்களில் கவனம் செல்லாது, பரபரப்பு இருப்பவர்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஊரில் சொன்னான். அவசரத்தில் அண்டாவுக்குள்ளே கூட எது போகாது? கை போகாதுன்னு சொன்னான். அதில் கடைசியில் அழகாக சொல்கிறாரு, பரபரப்பு இல்லாமல் அமைதியாக திருவடி தியானம் செய்து நிட்டை கூடிய அடியார்கள் பந்த மறுத்தார்கள் அப்படிங்கிறார். இட்டை எதிலிருந்து தான் வரும்? தியானம். அந்த பரபரப்பை விட்டால் தான் வரும். பரபரப்பை விட்டால் தான் வரும். அந்த நான் வகுப்பில் அடிக்கடி சொல்லுவேன், ஒருத்தன் ரொம்ப பரபரப்பாக இறைவனை தேடுறான். அது நிறைய ஜென் கதைகள், நான் சொல்கிறது ஜென் துறவிகளுடைய கதை. பரபரப்பாக இறைவனை தேடுறான். அப்போது ஒரு குரு இருக்கிறார், ஒரு மரத்தடியில் போய் அவர்கிட்டையும் பரபரப்பாக பேசுகிறான். விவேகானந்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட வேகமாக பேசுன மாதிரியே பேசுகிறான். அவன் ரொம்ப பரபரப்பாக இருந்ததுனால அவருக்கு பிடிக்கலை. இவனுக்கு எது தேராது, பாடம் சொன்னாலும் எதில் ஏறாது, மண்டையில் ஏறாது அப்படின்னு சொல்லி அவர் உனக்கு ஒரு குரு கிடைப்பார். அவர் வயதானவராக இருப்பார், தாடி வளர்த்திருப்பார். இதை அடையாளம் வைத்து கொண்டு அவரை தேடு அப்படிங்கிறார். இவர் 20-30 வருஷமாக தேடுறான், ஒருத்தனும் கிடைக்கல. இவர்கிட்டயே சொல்கிறதுக்கு வர்றான், சாமி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, ஒருத்தனும் எவனுமே சாமியாரே கிடைக்க மாட்டேங்கிறாங்கங்கிறான். அது நான் தாங்கிறாரு. நீங்கள் நான் சொன்ன ஆள் யார் தான்? நான் தான். தாடி வளர்த்திருப்பார், சடை வளர்த்திருப்பார்னு சொன்னதெல்லாம் என்ன தானாரு. அது அன்றைக்கே பாடத்தை நடத்திருக்கலாம். அன்றைக்கி நான் சொன்னாலும் உனக்கு யாராது, நீ ரொம்ப பரபரப்பாக பதட்டம் நிறைந்தவங்களாக நீ இருந்த, பதட்டம் நிறைந்தவங்களாக இருந்த அந்த நேரத்தில் உனக்கு எது எடுபடாது, பாடத்தை உன்னால் ரிசீவ் பண்ண முடியாது. நீ அந்த பதட்டத்திலே இருக்கும்போது உனக்கு என்ன ஆகாது, ரிசீவ் ஆகாது. இப்போ மருத்துவமனையில் போன உடனே நம்ம டாக்டர்கிட்ட எத்தனை மணி நேரம்னாலும் காத்திருக்கோம் சார்னா சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? டோக்கனுக்கு பதறோம், சண்டை போடுறோம். சிலர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சண்டை வந்திருக்கிறதே பேஷண்ட் ஆகி வந்திருக்கான், சண்டை போடுறோம். ஆமாம், நீ முன்னால் விட்டுன்னு சண்டை போடுறோம். பேஷண்ட் ஆகியாச்சு, அதுக்கு பிறகு அது ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஆக போகுது? பேஷண்ட் ஆகியாச்சு. நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறேன், மருமகளுடைய தம்பிக்கு செக்கப், அதுக்கு போகிறேன், ஹெல்ப்புக்கு போகிறேன். ஹாஸ்பிட்டலில் நான் அன்னைக்கு பார்த்தேன், சண்டை என்ன சண்டை போடுறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ ஹாஸ்பிட்டல்லையும் நமக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு? பதட்டப்படாதீங்க சார், உங்கள் நோய்க்கு நாங்கள் பொறுப்பு, நீங்கள் நிதானமாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும். போட்டிருப்பாங்க அமைதி காக்கவும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பதறினாலே ப்ரெஷர் ஓவராக காட்டும், பிறகு இதே நோயாளி ஆக்கி விட்டுருவானுங்க. போனீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான், உடல் நலம், சமய நலம், எல்லா நலத்துக்கும் என்ன வேணும்? நிதானம் வேணும். ம் 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 அப்படின்னு இவருக்கு தோணுது. தெய்வம் கிருஷ்ணர் இருக்கிறார் எல்லாம். ஆமாம், அதுதான் அது எல்லாமே அந்த உணர்வுலேருந்து வர்றது. நீங்கள் ஆசிரியர் மனிதனாக தெரிஞ்சால் மனிதன் தான், ஆசிரியர் குருவாக தெரிஞ்சால் குரு. என்ன சொல்கிறீங்க? எது? ஆமாம் 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 ஆமாம். அதுக்கு ஒரு கூட்டம். அவங்களுக்கு அந்த குருவினுடைய இது ஆசிரியர்னா என்னன்னு தெரியலை. ஆசிரியர் அதாவது ஒரு விஷயம் தெரியாது நிறைய பேருக்கு. ஒரு மாணவர் ஆசிரியரை வணங்குகிறாருன்னா அவர் தவம் கழிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம்.
அவருக்கு தான் லாஸு. நிறைய பேர் கும்பிடாதுன்னு சொல்கிறதுக்கே அதான் காரணம். என்ன கும்பிட்டேன்னா என்னுடைய தவம் உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆக நான் திரும்ப தவம் செய்கிறதான்னு கேட்பான். அதுக்கு தான் கும்பிடாதுன்னு சொல்கிறதே நிறைய பேர். ஒரு மாணவன் ஆசிரியரை வணங்கும் போது, அதாவது ஆசிரியருடைய தவம், குருமார்களுடைய தவம், அது அவங்கள சுற்றி இருக்கும். சாஸ்திரத்தில் சொன்னதை சொல்கிறேன், அவங்கள சுற்றி இருக்கும். அதை வணங்குபவர்களை பிடித்து கொள்ளும். எது? அந்த தவம். வணங்குபவர்களை அந்த தவம் பிடித்து கொள்ளும். அதுக்காக காலில் விழுந்து தான் வணங்கணும் கிடையாது. அவர் அந்த குருவுக்கான மரியாதை கொடுத்தா போதும், அது அவருக்கு ரிசீவ் அதுக்காக காலில் விழுந்தால் தான் வரும்னு அப்படி ஒரு விதியெல்லாம் கிடையாது. அந்த விழுதல் என்பது ஒரு குறியீடாக இருக்கிறது, ஒரு பணிவுக்கான. இப்போ ஒருத்தர் மனசில் இவனையெல்லாம் கும்பிடதான் நினச்சிட்டு கும்பிடலாம், ஆனால் மனசில் அவர் ரொம்ப பணிவோடு கும்பிடலாம். புரியுதா? அதுக்காக அவர் காலில் விழுந்தால் தான் அது கும்பிடு என்று கணக்கு கிடையாது. கும்பிடும்போது எல்லாரும் கும்பிட்றானோ நம்மளும் கும்பிடுவோம், அப்படி கும்பிட்றவங்க இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் கும்பிடாமலே இருக்கலாம், நம்ம குரு எவ்வளவு நல்லவர் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்கலாம். இது விதிப்படி பார்த்திங்கன்னா யாருக்கு லாஸு? மாணவருக்கு கிரெடிட்டு, ஆசிரியருக்கு லாஸு. ஆமாம் ஆமாம், அவர் திரும்ப போய் சார்ஜ் பண்ணிவிடணும். அவருடைய அந்த தவங்கள் மாணவருக்கு போயிடும், அவர் திரும்ப சார்ஜ் பண்ணிவிடணும். ஆமாம், அதுதான் உண்மை. ஆசிரியர் உண்மையாக இருந்தால், நான் ஆசிரியர் சொல்கிறது என்னை மட்டும் இல்லை, எல்லா குருமார்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். வைணவர்கள் சொன்னதை தான், வைணவர்கள் இதை அதிகமாக சொல்லுவாங்க, அதை நான் கேட்டதை தான் சொல்கிறேன். அதாவது ஒரு குருவினிடத்தில் எவ்வளவு ஆற்றல் இருக்குங்கிறதுக்கு இப்போ நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். விவேகானந்தர் பொதுவாக நீங்கள் வைணவ சாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா காலில் துண்டு போட்டு மூடி இருப்பாங்க. ஏன்னா அந்த தவம் நமக்கு ஓவர் ஆற்றலாக போயிடும். நிறைய பேர் பிராமணர் தொடக்கூடாதுங்கிறதுக்காக போட்டிருக்காருமாங்க, அப்படி கிடையாது. நம்ம 0 வாட்ஸ் பல்பாக இருந்து அது 60 வாட்ஸாக இருந்துச்சுன்னா பீஸ் போயிடும்ல, அது மாதிரி அதுக்காக சொல்லுவாங்க. இப்போ விவேகானந்தருடைய காலில் விழுந்து ஒரு சிறுமி கும்பிட போகுது அவர் கப்பலில் வரும்போது. அப்போ ஒரு வேகமாக சண்டைக்காரனை தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டுறாரு. என்ன சாமி இப்படி இருக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு பெரியவருக்கு அடையாளமானு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய தவத்தின் ஆற்றலை தாங்கும் சக்தி அந்த குழந்தைக்கு கிடையாது, அது அதுக்கு டிப்ரெஷன் கூட ஆயிடலாம், நரம்பு மண்டலங்களை பாதிச்சிடும், ஓவர் மின்சாரம் ஆயிரும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு அவர் விளக்கம் சொல்கிறாரு. அப்படிலாம் நிறையா இருக்குது சாஸ்திரத்தில். இப்போ நாங்கள் நேற்று நிகழ்ச்சி பண்ணும்போது ஒரு பையன் எங்களுக்கு இருக்கனாக்கி போட்டாங்க. கடைசியில் ஒரு சின்ன பையன் மேடையில் உட்காந்துக்கிட்டு, அந்த டீச்சரோட தம்பி பையன் மைக்கை வாங்கி வச்சுட்டு தரவே மேடையில் உருண்டு எழுந்திருக்க, மைக்கே தரமாட்டேங்கிறான். பிறகு அவனை சமாளித்து இவர் பேர் கட்டு போயிரண்டு பொன்னாடையெல்லாம் போர்த்தி சமாளிச்சுட்டு வந்தோம். மேடை முழுவதும் உருள்றானுங்க, மைக்கு தரமாட்டேங்கிறான். ஆமாம், சின்ன பையன் பாட்டு பாடிட்டு அவன் ஒரு 15 நிமிஷம் பாட்டு பாடிட்டு தான் விட்டான். அது எழுதுங்க. பந்தனை என்றால் ஆணவமலம், பிறகு மாயாமலம் கண்மமலத்தையும் சேர்த்து கொள்ளலாம். பரபரப்பு விட்டவர்களுக்கு இந்த மலங்கள் கிடையாது. என்றும் நாம் பொருள் கொள்ளணும். அதனால தான் பந்தனை விட்டிருந்தார். மந்திரத்தில் வீட்டிருந்தார்னா விட்டிருந்தார்னு சொல்லலான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. வீட்டிருந்துன்னு வருது பார்த்தீங்களா, பப்பரை வீட்டிருந்து, அதை விட்டிருந்துன்னு சொன்னால் இந்த மாதிரி பொருள் வந்துருங்கிறாரு. விட்டிருந்துன்னு பொருள் எடுத்தோம்னா இவர்களுக்கு பரபரப்பு விட்டவங்களுக்கு என்ன கிடையாது, மலங்கள் கிடையாது, அந்த பொருளும் எடுத்துக்கொள்ளலான்னு சொல்கிறாங்க. என்ற சொல்லுக்கு நில உலகம் என்று பொருள். நில உலகமே தவம் செய்வதற்குரிய இடம். நில உலகில் தவம் செய்து ஞானம் கைகூடி பந்தத்தை அறுத்தல் என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த நில உலகில் யார் வணங்கினாலும் அவர்கள் மகளிர் இயல்போடு வணங்குகின்றார்கள்.
மகளிர் இயல்புங்கிறது என்னதுன்னா அந்த அன்பு மிகுதியை குறிப்பது, அன்பு மிகுதியை குறிப்பது. கோயில் பிணா பிள்ளைகள்ங்கிறார்ல திருவம்பாவையில், பிணான்னா பெண்ணுன்னு அர்த்தம், பிணான்னா பெண் என்று பொருள். இறைவனுக்கு பணி செய்து அடிமையாகி தவம் இயற்றி ஞானம் இயற்றி தன்னை அகத்துறை வழிபாட்டு நிலையில் கொள்ளும்போது ஆன்மாவை நம்ம யாராக பார்க்குறோம்? அகத்துறை வழிபாட்டில் வச்சு பார்க்கும்போது ஆன்மாவை நம்ம யாராக பார்க்குறோம்? பெண்ணாக பார்க்குறோம். அதைத்தான் மானுடத்து இயல்புன்னு சொல்லணும். இவ்வாறு இந்த திருவாச பகுதியை நிறைவு செய்கிறோம். தேவார பகுதியை பார்க்கலாம். தேவாரம் எத்தனை